எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபியில் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை மட்டும் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. நம்ம எப்போதும் போல் காலையிலக்கு இட்லி தோசை இந்த மாதிரி போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கப்பு மைதா மாவு இதில் சேர்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ, நான் ஒரு 250 ml கப்பு எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஆயில். இப்போ இவ்வளோ தான். நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக நம்ம மாவை எங்கே பார்த்தாலும் அந்த ஆயில் உப்பு இது எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இப்படி பண்ணும் போது மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வழக்கம் போல் நம்ம பரோட்டாக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது வெதுன்னு உள்ள சூடு தண்ணி இது, அதாவது வெந்நீர், அதாவது ரொம்ப சூடு இல்லை, நம்ம கை பொறுக்கிற சூடு தான். இப்போ அந்த தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம சூடு தண்ணி சேர்க்கும் போது மாவு சீக்கிரமாகவே சாஃப்டாகிடும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. கையால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசையணும். இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற வரையும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் இந்த மாவை. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நான் குட்டி குட்டி பீஸாக, அதாவது சின்ன சின்ன பீஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் இதில் எடுத்தது ரொம்ப கம்மியான மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இதுலேயும் வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். வழக்கம் போல் நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி நான் இந்த சைஸுக்கு நான் எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். கரெக்டாக எனக்கு 8 பால்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த உருண்டையை எடுத்து கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இதை மாதிரி பண்ணிவிட்டு கையால் கரெக்டாக கொஞ்சமாக லைட்டாக அழுத்தி விட்டுட்டு நம்ம பூரிக்கட்டை இருக்குது இல்லையா, அதில் நல்லா தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம மாவு நல்லா வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம், அதனால் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இந்த அளவு நல்லா இந்த மாதிரி பூரிக்கட்டையால் நல்லா தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவு நல்லா இதை மாதிரி பூரிக்கட்டையால் தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம பேப்பர் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். ரொம்ப சிம்பிள் தான் இது. அப்படியே மடிச்சுக்க வேண்டியது தான். அப்படியே சின்ன சின்னதாக எடுத்து அப்படியே மடித்து விட்டுற வேண்டியது தான். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு பேப்பரை எப்படி மடிப்போமோ அதே மாதிரி இதை அப்படியே மடித்து சின்ன சைஸ், அதாவது இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ சைஸுக்கு நான் மடிச்சிருக்கேங்கிறத பாருங்கள். ரொம்ப குட்டியான சைஸுக்கு தான் மடிச்சிருக்கேன். அதை அப்படியே நம்ம பரோட்டா உருட்டுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம இதை மாதிரி கையால் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் வேலை தான். சூப்பராக பரோட்டா மாதிரி நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம கரெக்டாக ஒரு 8 உருண்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு இதில் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போ இந்த முட்டையை நல்லா கலக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண இந்த பரோட்டா உருண்டையை நல்லா இந்த மாதிரி கையால் கொஞ்சம் அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா நைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப மொத்தமாக இருந்தால் சீக்கிரம் நேரம் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக நல்லா அழகாக தேய்ச்சிட்டு இப்போ இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்படியே தோசைக்கல் வச்சு இதில் எடுத்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதில் ஒரே ஒரு கரண்டி மட்டும், அதாவது ஒரு ஸ்பூன் அளவு தான், ரொம்ப இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம இதில் எடுத்து அப்படியே விட்டுட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் அப்படியே மேலே விட்டுருக்கோம். இதை அப்படியே நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும், கருக வச்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டியால் அமுக்கி வேக விட்டோம்னா இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள், ரொம்ப சூப்பராக. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும்.
நம்ம எதுக்கு இந்த முட்டை போட்டிருக்கோன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், இன்னொன்று என்னென்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். மறக்காமல் செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கலர் கூட அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 3 அது தான் செய்து எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மீதம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக 3 செய்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதில் வேறு எதுவுமே போடவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லலாம். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.